Welcome to the See My Creation channel. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் பெயர் முதலமைச்சர் விஜய். பதவியேற்று சில நாட்களிலேயே மக்கள் மத்தியில் அதிரடி நடவடிக்கைகள் மூலம் கவனம் ஈர்த்து வருகிறார். இன்றைய வீடியோவில் மகளிர் உரிமைத் தொகை ரூ.1000 வரவு, தொழில் முதலீட்டு ஆலோசனை, எளிமையான வாழ்க்கை முறையில் விஜய், அதிகாரப்பூர்வ புகைப்பட வெளியீடு, பிரதமர் மோடிக்கு விஜய் எழுதிய முக்கிய கடிதம் என அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். முதல் செய்தி, மகளிர் உரிமைத் தொகை ரூ.1000 வரவு. தமிழக பெண்களுக்கு மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்கான ரூ.1000 தற்போது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. டிவிகே அரசு இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருவது பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பல பெண்கள் சரியான நேரத்தில் தொகை வரவு வைக்கப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் கருத்து தெரிவித்து வருகிறனர். குடும்ப செலவுகளுக்கு இந்த உதவி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் பெண்கள் கூறுகிறனர். அடுத்த முக்கிய அப்டேட், தொழில் முதலீடுகளை ஈர்க்க விஜய் ஆலோசனை. தமிழகத்தில் புதிய தொழில்கள் உருவாக வேண்டும், இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக வைத்து முன்னணி தொழில் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். புதிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆலோசனையின் மூலம் புதிய தொழிற்சாலைகள், ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி என பல மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களை ஆச்சரியப்படுத்திய விஜயின் எளிமை. அரசு ஊழியர் போல மதிய உணவை கையில் எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறார். பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சாதாரண மனிதரைப் போல நடந்து கொள்வது அதிகாரிகள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. நேற்று முதல் தனது வழக்கமான பணிகளை நேரடியாக மேற்கொள்ள தலைமைச் செயலகத்திற்கு விஜய் வருகை தந்தார். அவரின் இந்த எளிமையான அணுகுமுறை மக்கள் முதலமைச்சர் என்ற பெயரை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ புகைப்படம் வெளியீடு. கடந்த 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜயின் அதிகாரப்பூர்வ அலுவல புகைப்படம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் தற்போது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. அவரின் புதிய அரசியல் பயணத்தின் அடையாளமாக இந்த புகைப்படம் பார்க்கப்படுகிறது. பருத்தி இறக்குமதி வரி குறித்து பிரதமருக்கு விஜய் கடிதம். தமிழக விவசாயிகள் மற்றும் நெசவு தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பருத்திக்கான 11% இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வரி நீக்கப்பட்டால் நெசவுத்துறைக்கு உதவி, துணி உற்பத்தி செலவு குறைவு, ஏற்றுமதி அதிகரிப்பு என்பன சாத்தியமாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை தொழில்துறையினரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. முடிவுரை. பதவியேற்று சில நாட்களிலேயே மகளிர் நலத்திட்டம் முதல் தொழில் முதலீடு வரை, விவசாயிகள் முதல் அரசு ஊழியர்கள் வரை பல தரப்பினரையும் கவரும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டு வருகிறார். இது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமா அல்லது இன்னும் பெரிய அரசியல் அதிரடிகளுக்கான முன்னோட்டமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.